வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஜூலை 2 இன்றைய சிந்தனை, ஆன்மா நிலை அறிவது ஏன்? ஆன்மா நிலை அறிவதுதான் யாது பயன் என்று சிலருக்கு கேள்விகள் பிறக்கலாம். பல காரணங்களும் வந்து கொண்டே இருக்கும். அறிவின் சக்தி புலன்கள் 5லும் இயங்கி தன் தத்துவமாகிய உருவம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 பகுதிகளையும் அறிந்துவிட்ட பின் மேலும் வேகம் அதிகரித்து மூலமாகவும் அறியப்படாததும் ஆகிய தன் ஆதி நிலையை அரூப சக்தி தத்துவத்தை அறியும் ஆர்வமாக ஒரு எழுச்சி பெறுகிறது. இவ்வகையின் வேகம் கொண்டு அறிவுக்கு எவ்வளவுதான் புலன்களின் வாயிலாக அனுபவங்கள் கிடைத்த போதிலும் அதனால் முழு திருப்தி அமைதியும் பெற முடியாது, குறைபாட்டோடவே நிற்கிறது. அந்த பக்குவத்தின் தன்மை நிலையை அறிந்துவிட்டால் எழுந்த வேகம் தணிந்து முழு பயன் பெற்றுவிடுகிறது. உதாரணமாக, ஒரு ஆற்றில் தண்ணீர் வருகிறது. குறுக்கே பல ஏரிகள், குளங்கள், நீர் நிலையங்கள் இருக்கின்றன. ஆற்று நீர் அந்த பள்ளங்களை நிரம்பும் வரையிலும் அதை தாண்டி போகாது. நிரம்பிவிட்ட பின் அதன் வேகம் மேலும் முன்னோக்கி விடுகின்றது. ஒரு மேடு, மலை குறுக்கிட்டாலும் அதை சுற்றி கொண்டு சென்று கடைசியாக கடலில் சங்கமாகி விடுகிறது. அதுதான் வேகம், அத்துடன் முடிகிறது. அதுபோலவே அறிவின் வேகத்திற்கேற்றபடி புலன்களின் மூலம் இயங்கி மிகுதி வேகம் தன்னை அறிந்த பிறகு முடிவடைகிறது. மேலும் தன்னிலையாகிய ஆதி தத்துவம் அறிந்த பின் அங்கே அறிவின் தத்துவமும் அதன் இயக்கமும் முடிவு எனப்பாகும். தெரிந்து விடுவதால் தானே பல உடலுருவாய் இயங்கும் ஒருமை தத்துவமும் இன்ப துன்பங்களின் காரணமும் எழுச்சி மற்றும் அனைத்து தெளிவாக விளங்கிவிடுகின்றன. இந்நிலையை அறிய அமைதியை பெறுகிறது. இந்நிலையை அறிய அனைவரும் அறிவுத்திருக்கோயிலை நாடி வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.